இமயமலை பத்தி நம்ம நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து ரொம்ப அதிகமா பேசிட்டு இருந்திருக்கோம். அந்த வகையில இப்போ இமயமலையில ஏதோ ஒண்ணு நடக்க இருக்கு அப்படின்னா, அது என்ன விஷயமா இருக்கும் சார்? கண்டிப்பா. இமயமலையில பர்ட்டிகுலரா பானசொரப்பா, இமயமலை, அது இல்லாம நம்ம போகக்கூடிய அந்த கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாரி இடத்துக்குலாம் நம்ம போறோம். ஸோ இந்த போகக்கூடிய நிலைகள்லாம் மலை சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நிகழ்வுகள் நல்லா இருந்தாலும், பல நிகழ்வுகள் சரியில்லாத காரணங்கள் இருக்கு இப்போ. ஸோ அந்த பல நிகழ்வுகள் சரியில்லாதனால ரோட் சரிவுகள் வரலாம். இந்த ரோட் சரிவுகள் வரத்துக்கு கொண்டு மலை சரிவுகள் மலையில் தான் அந்த ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட் சரிவிலும் வரலாம், மலை சரிவு வரலாம். பர்டிகுலராக மார்ச் அண்ட் ஏப்ரல் இது ஒரு பெரிய மழை ஏற்படுறதுக்கான அடுத்த வருஷம் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு நார்த்தில். அப்போது 2 இடத்துலையும் 2 மலைகள் சரிந்து விழுறதுக்கான வாய்ப்பு. அந்த இடத்துல சில ஆட்கள், ஸோ இது முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்கிறேன், சில பேர் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்க. புரியுதா? அந்த டேட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மே மாதம் போகிறது, கொஞ்சம் வெயிலாக இருக்க தன்மை, மழை இல்லாத தன்மை, நம்ம வானிலை அறிக்கைகள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கான வழிமுறைகளை பண்ணின்னு அவங்க போகிறது நல்ல பலனை கொடுக்கும். இளமேட்டு சில காலகட்டங்கள் அது இல்லாமல் அட்லாண்டிக்காவோ இல்லைன்னா இமயமலையோ மிகப்பெரிய ஒரு பனிக்கட்டி சரியாக போகுது. இந்த பனிக்கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஊரே சொல்லுவாங்க. அந்த ஊர் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி சரிந்து அது மூலிமா தண்ணி இருந்து ஊர் அந்த தண்ணி வந்து அடிச்சுன்னு போகிறது, கடல் மட்டங்கள் உயரக்கூடியது, சென்னையில் அந்த கடல் மட்டங்கள் உயரக்கூடிய நிலைமைகள் வரதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்ச்லேருந்து ஏப்ரலில் மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நார்த்தில். ஸோ மக்கள் நாங்கள் கவனமாக, மக்கள் அதிகமாக நம்ம வந்து இறையோட நம்பிக்கை வேணும். இறையோட தன்மைகள் எங்கே இருந்தாலும் இறையோட தன்மை உண்டு. வீட்டில் இருந்தாலும் அதை விலைக்கேற்றி வழி பண்ணாலும் இறையோட தன்மை நமக்கு கிடைக்கும். எங்கே தான் போய் அடையணுன்ற தன்மை நமக்கு தேவையில்லை. புரியுதா எனக்கு? அதாவது தேவையில்லாத பொருளை போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொருள், ஆனால் அந்த இமயமலையை பார்க்குறது நமக்கு அவசியம், ஒரு முக்கியமான பொருள். ஏன்னா அந்த இமயமலையை பார்க்கக்கூடிய நிலைமைனா ஒரு காஸ்மிக் எனர்ஜியில் அந்த தெய்வ வழிகள் அந்த காஸ்மிக் எனர்ஜியோட உடலில் வந்து சேரும். அந்த உடல் வரக்கூடிய தன்மைகள்லாம் நம்ம உடம்புல பட சொல்ல நமக்கு நம்மளோட ஆத்ம நாணங்கள் தானமாக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள்லாம் இயங்கக்கூடிய நிலைமைக்கு வரும். ஸோ அந்த சக்கரங்கள் இயங்குறப்போ ஒரு அமைதி, தியான வழிமுறைகள், ஒரு பீஸ்ஃபுல், வேறு இடத்துக்கு உலகத்துக்கு போகிற மாதிரியோ வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சு போகக்கூடிய தன்மையோ நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதில் கிடைக்கும். அது உண்மையான வழி. ஆனால் அதே நேச்சரை இந்த மாதிரி பேரிடர்கள் வர சொல்லியோ இல்லை பேரழிவுகள் நமக்கு வர சொல்லியோ இது கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா வழிமுறைகள் நம்ம நிறைய வல்லுநர்கள் இதை பற்றி சொல்லுவாங்க, நிறைய விஞ்ஞானிகள் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க. அதை கேட்டுன்னு அந்த காலகட்டத்தை தவிர்த்துன்னு அதுக்கப்புறம் நம்ம அதை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஸோ முன்கூட்டியே போய் மக்கள் அவதிப்பட்டு வர வேணாம், அவதிப்படக்கூடிய நிலைமை வேணாம். எல்லாமே இறையோட சக்தி தான். எல்லாமே எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன். எந்த இடத்துலையும் நிறைந்திருக்கவர் தான் இறைவன். எந்த கோயிலில் போனாலும் இறை சக்தி இருக்கும். எந்த வீடு நீ வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்றக்கூடிய விளக்கேற்றி அதோட வழிபாடு பண்ணவே அந்த இறையோட சக்தி நமக்கு இருக்கும். அதனால் நம்ம இறை வழிபாடு இருக்கோம். அந்த வழிபாடு நிலையை எப்படி இருக்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரியா இந்த பேரண்ட்டுகள் வரது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறார்.